ஹாய் நண்பா நம்பீஸ் எல்லோருக்கும் வணக்கம். தேர்தல் ஆணைய சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வரப்போது. காலை 8 மணிக்கு முதல்ல தபால் ஓட்டு தான் எண்ணப்படும். அதுக்கப்புறம் 8:30 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின் ஓட்டும் எண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 62,000 மையங்கள் அந்த தபால் ஓட்டுக்கு எண்ணப்படும். தபால் ஓட்டு பார்த்தீங்கன்னா 80% தபால் வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதுதான் நான் 80% கேள்விப்பட்டேன். இது முழுக்க முழுக்க அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டு பதிவு எல்லாமே அரசு ஊழியர்கள் போடுறது. முன்பெல்லாம் அந்த தபால் ஓட்டு போனால் டிஎம்கிக்கு தான் போகும். ஏன்னா ஏடிஎம்கிக்கு அவ்வளோவா பெருசாக விழுகாது. இப்போ ஆட்சி மாற்றத்தால் டிஎம்கிக்கு போடுற வாய்ப்பு இருக்கா, டிவிகேக்கு போடுற வாய்ப்பு இருக்கா தெரியல. ஆனால் நிறைய பேர் ஆட்சி மாற்றத்துக்கா டிவிகேக்கு தபால் ஓட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை 60% டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. 20% டிஎம்கிக்கு போகும். ஸோ என்ன எப்படி தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்வமாக இருக்குது. 4ஆம் தேதி எப்படா வரப்போகுன்னு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ யார் ஜெயிக்க போகிறா, யார் சிஎம் நாற்காலியில் உட்கார போகிறாங்க, யாருக்கு 2ஆம் இடம், யாருக்கு எவ்வளோ வாக்கு பதிவு ஆகிருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மதியம் 1 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ சம்பவம் இருக்க போகுது. ஸோ இப்போ நிறைய பேர் பார்க்கலாம், தமிழர் வெட்டிக்கிழமை பக்கம் தான் காற்று வீசுது. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை கிங் மேக்கரா விஜயா இருப்பாங்க தெரியல. இல்லை விஜயால யார்